ஹாய், ஹாப்பி கிரீட்டிங். என்னுடைய நேம் வனிதா. என்னுடைய டாட்டர் எஸ் பிரதீக்ஷா. அவங்க கிரேட் 7 படிச்சுட்டு இருக்காங்க எங்க ஸ்கூல்ல. இன்னைக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக வந்தேன். இன்னைக்கு நான் அப்சர்வ் பண்ணது அவங்க கிளாஸ்ல தமிழ் சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. பொன்னி மேம் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் அப்சர்வ் பண்ணது பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ஒரு தமிழ் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு போரிங்கான ஒரு மைண்டே கிடையாது. அவங்க ரொம்ப ஜாலியாவே இருந்தாங்க. பிகாஸ் அவங்க எடுத்த வே ஆஃப் மெத்தடாலஜி அண்ட் இன் மிடில் ஷி ஹாஸ் கிவன் அ குட் எக்ஸாம்பிள் லைக் ஹவு டே டு டே லைஃப் இஸ் கோவிங். லைவ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்து எடுத்ததுனால அந்த ஒரு தமிழ் சப்ஜெக்ட்ன்றதே வந்து ஒரு போர் இல்லாமலே போயிட்டு இருந்தது. பிகாஸ் நாங்க ஸ்கூல் படிச்ச டைம்லலாம் வந்து தமிழ் சப்ஜெக்ட் எட்டு தொகை, பத்து பாட்டு ஜஸ்ட் புக்ல இருக்கிறத ரீட் பண்ணி இதுனா இது இதுனா இது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு நான் அப்சர்வ் பண்ணதுல என்னுடைய டாட்டர் கிளாஸ்ல அவங்க சூப்பரா சொல்லணும்னா இன் மிடில் நான் வந்து ஒரு பேரண்டா வந்திருக்கேங்க அப்சர்வ் பண்றதுன்ற மாதிரி இருந்து அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு நான் ஒரு சிலருக்கு ஆன்சர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க எல்லாமே வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளா ஒரு ஸ்டோரிஸா அவங்க வந்து ஒரு டே டு டே லைஃப்ல இருக்கிறத கொண்டு வந்து சப்ஜெக்ட்ல கனெக்ட் பண்ணி அவங்க சொன்னது எல்லாமே எப்படி இருக்கும்னா பசங்களுக்கு ஈஸியா வந்து அவங்க மெமரி பண்ணிப்பாங்க. அது உங்களுக்கு ஈஸியாவும் அவங்க மறக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து தமிழ் கிளாஸும் வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி அவங்க வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் நானே அங்க பேரண்ட்ன்றதை மறந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா போயிருந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.